ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஆஃப் ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு கடுகு, சீரகம் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், கறி லீஃப் கொஞ்சம். இங்கே பாருங்கள், தாளிக்க ஆயில் போட்டிருக்கேன். சூடானதும் கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு செவந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நிறைய வதக்கிக்கக்கூடாது. அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், பட் கடுகு பொரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனியன் ஃபுல்லாக வதங்கிடுச்சுன்னா க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸோ லைட்டாக சாட்டை பண்ணுங்கள். இதை பாருங்கள், இது கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இது என்னோடய பாட்டி ஸ்டைலு. கலர் சேஞ்ச் ஆகலை, பட் வதக்குறோம் லைட்டாக. ஏன்னா ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த ஆனியனோட க்ரன்ச்சினஸோடு நம்ம சாப்பிடும்போது யம்மியாக இருக்கும். இதை பாருங்கள், இட்லி மாவு நம்ம உளுந்து அரிசி இதெல்லாம் சேர்த்து அரைச்ச இட்லி மாவு, வேறு எதுவுமே இல்லைங்க. அதுதான் ஜஸ்ட் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் இந்த மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு மட்டும் இதில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சோடா உப்பு கலந்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒன்லி உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி அடித்து வச்சுருக்கேன். இதில் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன்.